அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 155 156 அகழ்வரிகள். இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக என்று அன்புடன் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். முன்வரியில் காணா காட்சியையும் அதன் விளைவாக தான் பெற்ற அருள் ஆட்சியையும் வியந்து போற்றினார். அருள் ஆட்சியின் பயனை இந்த வரியில் கூறுகின்றார். கர்ம சித்தியில் அட்டமா சித்திகள் அடங்கும். அதாவது 1 அனிமா, துரும்பை மேராக்குகின்றது. 2 மகிமா, மேருவை துரும்பு ஆக்குகின்றது. 3 கரிமா, மேருவை ஒன்றுமில்லாமல் செய்கிறது. 4 லகிமா, ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்களாக செய்கிறது. 5 பிராத்தி, வேண்டுவதை அடைதல். 6 ஈசத்துவம், குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுவது. 7 பிரகாமியம், அதாவது பரகாயம் பிரவேசம். 8 வசித்துவம், அதாவது 7 வகை பிறவியாகிய தேவ, மனுஷ, நரக, மிருக, பட்சி, ஊர்வன, விருட்சம் முதலியவற்றை தன்வசப்படுத்துவது. இதை தவிர்த்து யோக சித்தி 64 சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துவது. அடுத்து ஞான சித்தி 64,000 சக்திகளையும் தனது சுதந்திரத்தில் நடத்துகின்றது. 647 கோடி ஆகிய மகா சித்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துகிறது. இதற்கு ஆதாரம் மூவகை சித்தி என்ற தலைப்பில் உரைநடை பகுதியில் பக்கம் 334 காண்க. சித்திகள் எவ்வளவாக இருந்தாலும் பிற ஜீவருக்கு இன்பம் அளிக்கின்ற சித்திகள் அனைத்தினையும் நீ புரியலாம் என்று அன்புடன் என்னை ஆசீர்வதித்து அருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.